எங்க நம்ம போனோம்? கல்பாக்கம். எதுக்கு? கல்பனாவை பார்க்க. ஆமா பட்டை ப்ரோ தான் போட்டுருந்தது. இந்த தெருவிலேயே பண்ண வீடியோ எல்லாமே நான் பார்த்தேன். அப்படி வரும்போது இந்த தெரு சுத்தி தான் நீங்க வீடியோ பண்ணிருக்கீங்க. தமிழ்நாடோட பிக்கெஸ்ட் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல உங்க வீடு இருக்குல்ல யாஷிக்கு? ஏரியாவே குப்பை கடை தான் கிடந்துச்சு. டோல் இல்ல, ஏன் தெரியுமா? அது யார் காரணம் தெரியுமா? ஆனா சொல்றதெல்லாம் டோல் தான். டோல். இந்த சார்ஜர் போடணும். கார் ஆப்போசிட்ல வருது. தெரியல எங்க இருக்கு தெரியலையா? அதே இயர்ல நானும் சொன்னேன். அவனும் அப்படிதான் சொல்லிட்டான். யார தத்துக்குத்தா தாய்லாந்து கூட்டு போறீங்க அப்படிதானா? ₹3 உங்க சேனலுக்கு. அது வந்து மொட்டை மாடி மூடிட்டு இருங்க. ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க. ஹலோ மக்களே, நல்லா இருக்கீங்களா? சாட்டர்டேமா சும்மா இருக்கக்கூடாது சொல்லி இங்கேருந்து ஈஸியாக கூத்தூர்கிட்ட ஒரு சூப்பரான ஃபுட்டு ஸ்பாட் ஒன்று பார்த்து வச்சுருக்காங்களாம். ஸோ அங்கே தான் சாப்பிட வந்து நான், பக்கோடா பாய்ஸ், யாஷிக் ரோவு, எக்ஸ்ப்ளோர் எல்லாருமே போகிறோம். ஸோ அந்த ஒரு விளாகாக அப்படியே ஃபன் விளாகாக கொண்டு போகலான்ட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள கண்டினியூவாக இருங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது, என்னென்னலாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். ப்ரோ இப்போ எங்கே நம்ம போனோம்? கல்பாக்கம். எதுக்கு? கல்பனாவை பார்க்க. கல்லுக்குடியா கல்பாக்கப்பா? கல்பனாவை பார்த்துட்டு கல்பனாவோட கல்லுக்குடிக்க கல்பாக்கம் போறோம். ப்ரோ உங்க இந்த கார்ல நிறைய ஃபெசிலிட்டிலாம் இருக்குன்னு சொன்னாரு. ஆமா பட்டை வருதா? ப்ரோ போட பட்டன கூட உங்களுக்கு வெளியே போட்டுறோம். ப்ரோ மசாஜ் எல்லாம் இருக்கா? மசாஜ் இல்ல ப்ரோ. அப்படியா? என்ன ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோ நீங்க இந்த தெருவிலேயே பண்ண வீடியோ எல்லாமே நான் பார்த்தேன். அப்படி வரும்போது இந்த தெரு சுத்தி தான் நீங்க வீடியோ பண்ணிருக்கீங்க. அது எல்லாமே பார்த்தேன். நான் இங்க பார்த்தேன், அந்த 99 பார்த்தனா இந்த தெரு வந்து இது இருக்கா? பாக்க மஞ்சப்புகழ் சாடி மாதிரி இருக்கு. நீங்க சொல்றது இல்ல சுத்தி இங்கே பண்றீங்களே, சுத்தி ஓட்டாத தெரியணும்டா. இல்ல கடையே இல்ல, இவரே ஒரு நாளைக்கு 2 ஆளை கூட்டி வச்சு ரிவ்யூ எடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. செட்டிநாடு ஹோட்டலா? சென்னையில ஹோட்டல் இல்ல ஜி. சாப்பிட்டு கண்ட மாதிரி சாப்பிட்டோம்னா அட்மிட் ஆகுதுக்கான ஹாஸ்பிட்டல் இது. இல்ல இது வந்து இந்த கேப்சியோட ஸ்டோரி சொல்லுங்க ப்ரோ. யாரும் அன்னைக்கு இப்ப தமிழ்நாடோட பிக்கெஸ்ட் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல உங்க வீடு இருக்குல்ல யாஷிக்கு? இது வந்து குப்பை காடு மாதிரி கிடந்துன்னு சொல்லி சொன்னீங்களா நீங்க? ஆமா, நான் சொல்லி ஏரியாவே குப்பை கடை தான் கிடந்துச்சு. இது கேப்சி இல்ல. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு எப்படி இருக்கு? நீங்க இருக்க நேரம் இப்படி இருக்கா? ஆமா அப்படின்னு சொல்ல வரேன் நானு. என்ன சொல்றது, ஒரு சிறப்பான ஏரியா, டிராஃபிக்கா இருக்கும். ஏரியாவின் சிறப்புகள் என்னென்ன கேளுங்க. ரோடு நல்லா இருக்கு. ஐடியா மணி இங்க டோல் இல்ல, ஏன் தெரியுமா? அது யார் காரணம் தெரியுமா? ஆனா சொல்றதெல்லாம் டோல் தான். டோல் எடுக்கலன்னா அவளை ட்ரோல் பண்ணிடுவேன் இருக்காரு. ப்ரோ சார்ஜ் இந்த சார்ஜர் போடணும். ஐடியா மணி கொஞ்சம் ஐடியா இருக்கா? ப்ரோ இந்த சார்ஜர் போடணும்னு சொல்றாப்ல. ப்ரோ நீங்க வீட்ல போய் போட்டு வீட்ல சார்ஜ் போடலாம்னு பார்த்தா ஒரு நார்மலா ஒரு 10 ரூம்ல வீட்டுல சார்ஜ் போறது வச்சிருக்காங்க. பாரு நீ பேசுறதுனால பள்ளத்துல ஒரு கள்ளக்குறிச்சி பஸ்ல ஏறல, புரியுதா? கார்ல யார் கூட வர? யாஷிக் ரைடு கூட வர. ஸோ அதனால அவரு ஓட்டுற ரைடு மேல நம்பிக்கை இருக்கு. என்ன ஜி வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு இங்க? இது வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு ஜி. தையூர் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. மக்களே வந்தீங்கன்னா மழை பெஞ்சதுன்னா தையூர் வந்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். மழை பெய்யாத போயிருக்காது. அந்த ஏரியாக்காரங்க காலைல அங்கதான் வந்து காலை கடைப்பு அதெல்லாம் முடிச்சுட்டு அங்க கழிப்பாங்க. எரும மாடலாம் அங்கதான் பேசுறாங்க. அதெல்லாம் நீங்க கொஞ்சம் யூடியூப் ஃபேமஸ்ங்க. இவங்க எல்லாம் ஒண்ணும் தெரியாது, ட்ரெண்ட்ல இல்லாத ஆளுங்க. கார் ஆப்போசிட்ல வருது. இல்லடா ஆப்போசிட்ல நேரம் போனால ஒழுக்க போட்டோம். நல்ல வேலை சொன்னீங்க. இல்ல போதிரி போயில 2 பேர் மாநாடு நடுவுல வச்சுட்டு வந்து திருப்பூர் ஸ்டார்டிங் ஆயிடுச்சு. பார்டர்ல இருக்கும். பார்டர் கிராஸ் பண்ண திருப்பூர்லாம் போறாங்க. யூ பை பேசா தெரியுமான்னு தெரியல. ஹலோ गाइस, வந்து மால் கட்டிட்டு இருக்கான். ப்ரோ இது என்ன வெட்ட வெளியா இருக்கு? ப்ரோ இந்த லெஃப்ட் ஏங்க ஜனத்தை காண்ற மாதிரி லெஃப்ட்டா? லெஃப்ட் திருப்பிட்டு லெஃப்ட்டான்னு கேக்குறேன். அதான் போங்க. இல்ல அது திருப்பூர். இதான் கரெக்ட். இது திரும்பிச்சுல ரோடு. இந்த ரோட் தான் கரெக்ட். இது திருப்பாதூர். திருமாமலை இது திருப்பூர் தான். ஓகே ப்ரோ திரும்பி தானே போகுது. ஓகே ரவுண்டானால ஒரு 6 லைன் இருக்குல ப்ரோ. ஆமா அது இங்க தான் கனெக்ட் ஆகுது.
அங்க கூட நீங்க ஒரு பிரியாணி 99 பண்ணீங்களா? ஆமா. படூரை தாண்ட மாட்டீங்க. படூர் தான் நம்ம போட்டேன். அங்க போய் கேட்டேன் ஜி, யாஷிக்கு தெரியுமா? தெரியாதுதானா? யாரு அப்படின்னு திரும்பி இதே ரூட்ல தான் திரும்பி வரணும். ஆமா ப்ரோ நைட்ல அந்த ரோட்ல எப்படி ப்ரோ வருவீங்க? நியூ ரோட் ப்ரோ. இவரே இப்பதான் நியூவா வராரு ரோட்டுக்கு. அதான் நியூ ரோட் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் ப்ரோ. அதனால தான் நியூ ரோட் சொல்லிருக்காரு. இதுக்கு அந்த காணல் நீர் இருக்கு பக்கத்துல வராரு. அப்படியா? காணல் நீர். இந்த ரோடு பேர் நியூ ரோடா இல்ல நீங்க நியூவா வரீங்களா? நான் நியூவா வரேன். அதனால நியூ ரோடு. இந்த ஸ்ட்ரைட் போயிட்டு அப்புறம் ஸ்ட்ரைட்டா இருக்கு பாத்தீங்களா? தெரியல. எங்க இருக்கு தெரியலையா? போங்க போங்க வரும் நான் காலை சாப்பாடு சாப்பிடுறேன் 45 கிலோ. யாஷிக் நீங்க 85 இருப்பீங்களா? 67. வீடியோன்னு சொல்லி சொல்ல 10 kg குறைச்சிருக்கேன். 77ல இருந்தேன். ஒரு 4 months முன்னாடி 10 kg குறைச்சேன் நான். 67ல இருக்கேன் இப்போ. அப்படியே மெயின்டைன் ஆகுது. யாருக்கு குறைச்சிங்க? நான் தான் குறைச்சேன். ஜிம்முக்கு போயிட்டு வீடியோலாம் இருக்கு இன்ஸ்டால. யாஷிக்ஸ் ரைடு இன்ஸ்டா பேஜ்ல போய் பாருங்க गाइस. என்ன weight loss 10 kg weight loss வீடியோ இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல உங்களை ஃபாலோ பண்ணா 7 லட்சம் தரேன்னு. அப்படியா? ஆமா. யாருன்னு சொல்லி இவருக்கு வந்து 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் தான் அந்த கார் தரேன்னு சொல்லுங்க. அப்படியே 5 லட்சம் இல்ல ப்ரோ, நீங்க 50 லட்சமா? 50 லட்சமா? இல்ல 5 லட்சமா? நானே அந்த டார்கெட்டை குறைச்சிக்கிட்டேன். 50,000 வந்தா போதுமா? 50,000 தொட்டுச்சு. இல்லைங்க, இர்ஃபானும் 5 மில்லியன் தந்தா காரை கொடுக்குறேன்னு சொன்னாருங்க. அதே இயர்ல நானும் சொன்னேன். அவனும் அப்படிதான் சொல்லிட்டேன். அந்த இயர்ல 5 மில்லியன் அச்சீவ் வேலை கொடுக்க மாட்டேன், காரை வச்சு அமெரிக்கா போறேன்னு போயிட்டு வீடியோ போட்டாரு. ஸோ என்னாலே அந்த இயர்ல அச்சீவ் பண்ண முடியல. தாய்லாந்து கூட்டு போகணும். ஆமா, ஓகே ப்ரோ. நாங்க ரெடி. காரை தத்துக்குத்தா தாய்லாந்து கூட்டு போறீங்க அப்படிதானா? அப்படியா? நீங்க ரெடி. நல்ல இயற்கை சூழ்நிலை அமைஞ்சிருக்குல்ல? எங்கே கூட்டு தெரியுங்க எனக்கே தெரியல. மேப் எப்படி இந்த மாதிரி இடத்துக்குலாம் கூட்டு வரணும் எப்படி தோணுது? கரெக்டா தான் போறானா? கரெக்டா போறோமா? இந்த மாதிரி இடம்லாம் எப்படி தான் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? சீக்கிரத்துல வந்துரும் மகாபலிபுரம். மாமல்லபுரம் இங்க தாண்டணும். ஓ, மேப் தலைகீழ இருக்கு. ஐயோ, ரெக்கார்ட் ஆகிடுதா இது? நல்லா இருக்கு. இந்த மனுஷன் நம்பி கார்ல வேற வந்துட்டு இருக்குங்க. மேப் கூட பார்க்க தெரியல. இல்ல, தலைகீழ திருப்பிட்டு எல்லாம் படுவரே தாண்டணும். தெரிஞ்சிச்சா? இப்போ நேரா வீட்டு தெரியல. மேப் போட்டுக்காரு பின்னாடி. அதுக்காக என்ன 5 நிமிஷம் அதிகபட்சம் மக்களே. என்ன 120ல போனாலும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த இடத்துல அதிகமாக வரும்போது தண்ணி எதிர்க்க பாருங்க. தண்ணி இருக்கு, அது வந்து பூந்து போயிடும். ஸ்டார்பக்ஸ் தானே வண்டி. ஆமாங்க, அப்ப எதுவும் ஆகாது ப்ரோ. கார் தான் போகும். போனா போகுது கார். வேற இன்சூரன்ஸ் இருக்கு. முட்டிட்டு மண்ணில இருக்கு. இல்ல ப்ரோ, சீட் பெல்ட் போட்டு இருக்கு. 6 ஏர் பேக் இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு பேக் என்கிட்ட இருக்கு. டேய் ஆண்டி ஆண்டி இல்ல, ஆயா. ஆயா எல்லாரும் ஆகாசத்துக்கு அமைச்சிருப்பாரு. ஆகாசத்துக்கு. முட்டை எவ்வளவு தரேன்னாங்க? 5 ரூபாவா உங்களுக்காக? 5 ரூபாவா? ஆமா. இப்பதான் உங்களுக்கு வந்து 3 ரூபா உங்க காசு தரேன் உங்க சேனலுக்கு. அது வந்து இந்த முட்டை, அது பேர் என்ன? டைலாக்ஸ் முட்டை. கூ முட்டை. கூ முட்டை எப்படி ப்ரோ கண்டுபிடிப்பீங்க? கூ முட்டை நான் முட்டைன்ட்டு அது சாப்பிடும்போது தெரிஞ்சுமா? ஆமா. நீ காலைல நீங்க ஒரு ஆம்லெட் சாப்பிட்டீங்களா, அது நல்ல முட்டை. ஆனா கலக்கி சாப்பிட்டீங்களா, அது அது இல்லண்ணா. 350 காசு தராங்கன்னா அது உடச்சா பாதி முட்டை, அது 1 ரூபானா அதுக்கு பாதி முட்டை வரும்ண்ணா. உடஞ்ச முட்டை. பாலம் மட்டும் தனியா இருக்கு. இந்த ரோடு பஸ் பால் இல்லை ப்ரோ, காவான்னு நினைக்கிறேன். காவா மேலேயே போவோம். ரோடு வருது. பிரிட்ஜா எங்க வீட்ல இருந்து வருதுல அந்த ரோடு. எல்லாமே ஜப்பான்ல கட்டுற பிரிட்ஜ் உங்க வீட்டாண்ட தான் வருது. நீங்க உண்மையை சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. மாடியில அந்த வழியில அது வரையும் உங்களுக்கே தெரியாது. உங்க வீட்டு மாடியை காமிப்பீங்கன்னு பார்த்தேன். போறோம் போய் வரும்போது காமிப்பாங்க ப்ரோ. அங்க என்ன இருக்கு? எங்க வீட்டு புறாவோட கக்கா தான் மேல ஃபுல்லா இருக்கு. இல்ல bro, என்ன பண்ண போறேன்? அவரு என்ன சொன்னாருன்னா, ஒரு யூடியூப்ல வந்து நான் மாடியில இருந்து வீடியோ ஒன்று பண்ணாரு. அதுல மாடியில் நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு சொல்றேன்னாரு. அடுத்த விஷயம் மாதிரி யாராவது புதுல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அதுக்காக உங்களை கூப்பிட்டேன் மேல வச்சு. இவங்களாம் சதி திட்டம் பண்ணி வாங்கி வச்சிருக்காரு. இங்க வந்து என்ன பண்ணுவாரு?
அந்த மாடியில இருந்து ஜூம் பண்ணி பக்கத்து ஆண்டி எல்லாம் ஓ அதுக்கு தான் அது வாங்கிருக்கீங்க பாத்துருக்கேன் அப்படியே சொல்லல வாயில நீ என்னவே சொல்லல கல்பாக்கம்னு சொல்லுவேன் வந்ததுல இருந்து அதுலயே வந்து மாமல்லபுரம் எழுதிருக்காரு அதுல கிளியரா கல்பாக்கம் ரோடு தான் போட்டுருந்தது. சென்னையில எங்க ஏரியால தான் மதுரை ரோடுன்னு போட்டிருக்கோம். அதுக்கு எங்க ஏரியா மதுரையா? எங்க ஊர் இதுல எங்க ஊர் தொண்டி ப்ரோ ஈசிஆர் ரோடு தானே போடுறோம். ஆமா ஈசிஆர் ரோடு. அப்ப நான் அது ஈசிஆரா? தொண்டி ஈசிஆர் ரோடு ப்ரோ. இந்த டிராவலர் தான ப்ரோ? இவர்தான் டிராவலர். இதெல்லாம் ஃபுல்லா வீடியோ ஓடிட்டியா? மேப்பை திருப்பி போட்டா கூட பரவாயில்ல, ஏரியாவே திருப்பி போட்டு நல்லா இருக்கேன். சிலையத்துக்கு மேல கார்ல நான் கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். லைட்டா ஒரு ஸ்ட்ரீட் மிஸ் ஆயிட்டு இருக்கு. ஸ்ட்ரீட் இல்ல ரோடே மிஸ் ஆயிருக்கு ப்ரோ. இந்த கார் அங்க பாரு மொட்டை மாடி ஏய் மொட்டை மாடி ஓபன் பண்ணி ப்ரோ மொட்டை மாடி ப்ரோ. ப்ரோ இதுல ஏஞ்சி நில்லு ப்ரோ வந்து கோயித்து. நான் முதல்ல இதுக்குள்ள போறேன்னு தெரியலையே. கேமரா மட்டும் என்ன தூங்குங்க. அப்படி போவா? ஆமா ரைட் ஹேண்ட் சைடுல தான் வரும். ஆனா இன்னும் கொஞ்சம் போணும், உள்ள போணும். நீங்க மூடிட்டு இருங்க. கல்பாக்கம் சொல்லி தமிழ்ல வேற கல்பாக்கம் போட்டுருந்தான்னு சொல்றேன் வாய் பூசாம. கட்சிக்கு மாமல்லபுரத்தை தான் சுத்தின்னு இருக்கோம். ஆமா நீங்க அப்படி கோவலத்தை கட்டத்திலே வந்துருக்கீங்க. கோவத்தூர் கூட்டு போட்டுமா? லோக்கல் வண்டினா லோக்கல் வண்டினா லோக்கல் வண்டி லோக்கல் இங்க படூர் ரோடு எவ்வளோ? கேளம்பாக்கத்துக்கே நான் டிக்கெட் தான் போடுறேன். திருப்பூருக்கே டிக்கெட் போடுறேன். ரூபா. 75 மக்களே இங்க பாருங்க, சொல்லுங்க மக்களே இங்க பாருங்க, நாங்க இந்த ஏரியால தான் இருக்கிறோம். சும்மா உள்ள வர்றதுக்கு 75 ரூபா இவங்களுக்கு கொடுக்கணுமா? இங்க வந்து சரி டூரிஸ்ட் வண்டி டீ போர்டு வண்டி வருது ஓகே, இதுக்கெல்லாம் எதுக்கு நம்ம கொடுக்கணும்? அந்த பாருங்க காட்டுங்க தலைவர் எவ்வளோ காட்டுங்க, பில் எடுத்து காட்டுங்க. 75 ரூபா 5 ரூபா கூட கொடுக்கல, 100 ரூபா கொடுத்தா 20 ரூபா திருப்பி கொடுத்துறாங்க. அது நம்மலாம் 5 ரூபா கமிஷன். ப்ரோ இப்போ இந்த மாதிரி அநியாயம்லாம் நடக்குது இல்லை என்ன ப்ரோ? ஆமாம் ப்ரோ, இந்த இதெல்லாம் ப்ரோ நம்ம டூரிசம்லாம் கெட்டு போகிறது. பிகாஸ் இங்கே பாருங்க பக்கத்தில் இருக்க நம்மளே இங்கனுக்குள்ளே வரும்போது 75 கூட 40 கூட 50 கூடன்னு சொல்லிட்டு சும்மா இவங்க டார்ச்சர் பண்ணுறானுங்க. ஆக்சுவலி ஒரு எல்லோ போர்டு வண்டிக்கு போட்டால் ஓகே, கமர்ஷியல் வண்டிக்கு போட்டால் ஓகே, பக்கத்தில் இருக்க ஒயிட் போர்டு வண்டிக்கெலாம் எதுக்கு போடணும்? அது நார்மலாக ஒரு 20 ரூபா டோல்கேட்டு தேவையில்லாமல் இந்த மாதிரி பார்க்கிங் சார்ஜு இந்த மாதிரிலாம் கேட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுறதுனால தான் நம்ம வந்து நம்ம நாடே இது என்ன இந்த 75 ரூபாயில் எப்படிங்க அப்படின்னு இந்த மாதிரி வந்து கோடிக்கணக்கில் நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் தெரியணும், தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியணும். மக்களை இதெல்லாம் தட்டி கேட்கணும். மகாபலிபுரத்துக்கு உள்ள வரும்போது எதுக்குங்க நம்ம கொடுக்கணும் காசு? எதுக்கு கொடுக்கணும்? இதெல்லாம் வெளியூர்ல யாருக்கு ஏரியா பக்கத்து ஏரியா, அவர் வீட்டு மாடியில இருந்து பார்த்தாலே மாமல்லபுரம் தெரியும். இந்த காருக்கு நம்ம ரோட் டாக்ஸ் எங்க வீட்ல இருந்து பார்த்தாலே தெரியும். ஆமா பார்த்தாலே தெரியறதுக்கு எதுக்கு காசு கொடுத்து இங்க வந்து 75 ரூபா கொடு, அதை கொடு, இதை கொடு, எடுத்துட்டு போய் பார்க்கிங் என்ன இவரை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு. உள்ள போய் நானா இடம் பார்த்து நிறுத்த போறேன். பள்ளம்லாம் இருக்கு, பள்ளம்லாம் இருக்கு. இவ்வளவு காசு வாங்குறாங்க, பள்ளம் சரி பண்ண மாட்டாங்க. அங்க வர பிடிக்கிறாங்க. போற ஒரு பெரிய பெரிய கள்ளத்துக்கு போட்டு போயிடலாம் ப்ரோ நம்ம வண்டி மேல. வண்டி மேல கல்ல போடுவா. சாப்பிட்டுருப்பீங்களா வெளியில மற்ற கண்ட்ரிலாம் போய் சாப்பிட்டுருப்பீங்க. அப்போ உங்களுக்கே பார்த்து ஒரு வீடா இந்த மாதிரிலாம் ஃபுட்டு இருக்கான்ட்டு ஒரு ஆச்சரியப்பட்ட ஃபுட்டு ஏதாவது சாப்பிட்டுருக்கீங்களா? கோழிக்கறி இங்க பாருங்க, UAE துபாய் சவுதிலாம் இருக்கு தெரியுமா? அங்கெல்லாம் போனா வந்து மோஸ்டா அதான் ஒரு புது ஃபுட் மாதிரிலாம் தெரியாது. ஓகே, ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே வந்து நார்த் இந்தியன் ஃபுட் நம்ம கொஞ்சம் லைட்டா அடாப்ட் பண்ணுவோம். நீங்க டெய்லி வீட்ல சாப்பிடுறீங்களா, ரெஸ்டாரன்ட்ல போய் சாப்பிட்டா என்ன இருக்கும்? அது அங்க ரெகுலர் ஃபுட்டா இருக்கும். ஓகே. சோ ஸ்டைல் வைஸ் பாக்கும்போது அங்க எப்படி மசாலா ஸ்பைசஸ்ல அப்படி இருக்கும்? ஆமா, தூக்கலா இருக்கும். பாகிஸ்தான் ரெஸ்டாரன்ட்ல தூக்கலா இருக்கும். ரஜினி ஸ்டைல்ல வந்து கரெக்ட்டா மீடியமா இருக்கும் தெரியுமா? இப்போ வந்து நீங்க வந்து அங்க இருக்க டிஷஸ்ல ஆயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். டிஷஸ்ல ஐ மீன் கிரேவி கைண்ட் ஆஃப் டிஷஸ் எல்லாம் ரொம்ப ஆயிலியா இருக்கும். அப்ப ட்ரை டிஷஸ் இருக்கு, கபாப்ஸ் எதுலயுமே ஆயில் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. சோ மீட்றாங்களா மீட்ல ஒரு ஆயில் மாதிரி பெனாயில் பெனாயில் பெனாயில்
ஸ்டீரிங் ஒழுங்கா புடியா வண்டி சிங் ஆயிட்டே இருக்கு. பேஸாவே முதல்ல யூஸ் பண்ணுவாங்க. நிறைய ஃபுட் இருக்கும். ஸோ கிரேவி அண்ட் வந்து நீங்க வெட் டிஷ்ஷஸ் எது எடுத்தாலும் அதுல ஃபேட்டோ இல்லைன்னா ஆயிலோ ஜாஸ்தியா இருக்கும். அங்கே பிரியாணிலாம் எப்படி இருக்கும்? பிரியாணி ரொம்ப ட்ரையா இருக்கும். அங்க பிரியாணி இல்ல ப்ரோ, ஷவாயா. இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்ல நம்ம ஊர்ல மாதிரியே கிடைக்கும். மோஸ்ட்லி மலபாரி டிஷ்ஷஸ். ஓகே, நம்ம இங்கே சாப்பிட்றோமே இட்லி சாம்பார் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். அதெல்லாம் மலபாரில் அதெல்லாம் ஏன் இல்ல ப்ரோ, தெரியும். அப்ராட்ல வந்து சட்னிக்கு தனி காசு, சாம்பாருக்கு தனி காசு, கார சட்னிக்கு தனி காசு. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இங்கே அந்த மாதிரி பண்ணிடுவாருங்களே. இப்பயுமே கேரளால அப்படிதான். ஓ ஓகே ஓகே. அது கேரளாவோட பிராக்டிஸ் அங்க பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே. சும்மா இருந்த அறிவிக்காரங்களுக்கு இவன் தேவையில்லாம இந்த மாதிரி வித்தியை கற்றுக் கொடுத்து அவங்க நாசமா போறாங்க. ப்ரோ இப்போ கூட நீங்க போங்களே ப்ரோ, கேரளா போனீங்கன்னா அதான் ஆப்பம் தனியா வைப்பானுங்க, கடலை கறி தனியா வாங்கணும், முட்டை கறி தனியா வாங்கணும். மீன் சாப்பாடுனா அவன் மீனும் ஒரு குழம்பு வச்சுருவாங்க ப்ரோ. மிச்சப்படி நீங்க ரசம் வாங்கினா அதுக்கு தனியா காசு கொடுக்கணும், எல்லாத்துக்கும் தனியா காசு கொடுக்கணும். தமிழ்நாட்டு வரைக்கும் என்ன சாப்பாடு வாங்கினா சாம்பாருக்குலாம் காசு. இது மட்டும் அது ஒரு ஜீரக தண்ணி கொடுப்பாங்க, அதுதான் ரசம் கிடையாது. அது ஜீரக தண்ணி இல்ல ப்ரோ, அது பேர் என்ன பதிமுகம். என்ன முகமோ ஆனா அது ரசம் தான் இருக்கும். அதுவே அது ரெட் கலர்ல இருக்கும் அந்த தண்ணி, பதிமுகம் அது. ப்ரோ இப்போ நான் ஃபுட் பிளாக் எல்லாம் பண்ணுறோம் நம்ம. ஓகே, ஸோ ஹெல்த் விஷயத்தை எப்படி நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க? ஒரு கண்ட்ரி போகும்போது அங்கே ட்ராவல் பண்ணுறது ஃபுட் எடுத்துக்கிறீங்களா? ப்ரோ எப்பவுமே ப்ரோ இது பாரு, இப்போ நாம 4 பேர் போனோம் இல்லை இன்னைக்கு, ஆளுக்கு ஒரு மீல்ஸ் வாங்கணுமா? இல்ல என்ன பண்ணோம், ஷேரிங் 3 மீல்ஸே வாங்கணும். நானும் தீபகம் போது அப்படிதான் ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். நாங்கள் ஒரு கிலோ நானே ஒரு கிலோ அப்படி மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம். ஸோ அதனால ட்ராவல் பண்ணும்போது 3 வேலையை சாப்பிட்டோம். ஆனால் என்னன்னா வந்து நாங்கள் தேல் சாப்பிட்டோம். தேலை தான் இவர் சாப்பிட மாட்டேன்னாரு. எனக்கு சின்னது கொடுக்க போகிறோம், சின்னது. ஒரு கடை ஒன்று கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ வேலு உழைப்பாளி உணவகம் அப்படின்ட்டு ஒரு கடைக்கு அங்கே போய் சாப்பிட்டு பார்த்து எப்படி இப்படிலாம் இருக்குன்ற சொல்லலாம். ஸோ இதோட இந்த விளாக் முடியுது. ஃபன்னு ஈஸியாரில் ஃபன்னாக ஒரு கார் ரைடு ஒன்று போயிட்டு இருந்தோம். ஸோ உங்களுக்கு என்ஜாய் பண்ண இருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணி சந்தோஷப்படுத்தி விடுங்க. ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாங்க. நான் உங்களை ஐடியா பண்ணி அப்படியே இந்த கடையோட சாப்பிட்ட வீடியோ வந்து நெக்ஸ்ட் வரும் பாருங்கள்.